பொண்ணு வெத்தலை மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா? இது போதுமா இதில் அவசரமா? இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா? உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி? நிஜமடி பெண்ணே தொலைவீரில் உன்னை நிலவீரில் கண்ணே நடமாட வலிமடி பெண்ணே வரைமுறை இல்லை. இத்தனை வருஷமா இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்ததும் அப்படியே அல்டிமேட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளையும் தாங்க 9 வருஷமா இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. அட் லாஸ்ட் இவங்களுடைய லவ் பாத்தீங்கன்னா கல்யாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பொண்ணு பாக்குறது. அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, பொண்ணு பாக்குறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா உறவினர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா கிடைக்கிற ஒரு சின்ன கேப்ல பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து ரசிக்கிறதும், மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து ரசிக்கிறதும், அண்ட் 2 பேரும் பேசிக்கிறதும், இந்த மாதிரி ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். இங்கேயும் அப்படிதாங்க. மாப்பிள்ளையோட வீட்டு சைட்ல இருந்து எல்லாரும் வந்ததும் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபிலாம் கொடுக்குறாங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ளைய பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமா ஷை ஆயிடுச்சு, வெக்கம் வந்துருச்சு. மாப்பிள்ளை ஆரம்பத்துல இருந்தே வெக்கப்பட்டுட்டே தான் இருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட அந்த தேநீர் கொடுக்கும் போது அவர் அப்படியே அதை வாங்கிக்கிட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்கப்பா. இந்த ஒரு தருணத்துக்கு தானே இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அட்லாஸ்ட் அது நடக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. 9 வருஷமா வெயிட் பண்ணோம் அண்ட் இப்போ நம்மளுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவனும் நானும் தாரா அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.